எஸ்எஸ் சாய் சேனல் வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். சி ஜோசப் விஜய் எனும் நான் சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அண்ணா சொன்னப்போ நான் நானாகவே இல்லைங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அண்ணாவுக்கு எத்தனை தடைகள். ஃபஸ்ட்டு நீங்கள் கட்சியெலாம் ஆரம்பிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆரம்பித்தார். கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாதுன்னு சொன்னாங்க, மாறுச்சு. 234 தொகுதியில் கேண்டிடேட்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் நிற்க வச்சார். கூட்டணி கூட்டினாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க, தனியாக நின்னார். 2 சீட்டு 3 சீட்டு தான் ஜெயிப்போம் அப்படின்னாங்க. நாங்கள் 108 சீட்டு ஜெயிச்சார். ஜெயித்தாலும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னாங்க. ஆனால் அண்ணா இப்போ சிஎம்மாக உட்கார்ந்துட்டார். முதல்வர் விஜய் 22 ஜூன் 1974 சென்னையில் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா அம்மா எஸ்ஏ சந்திரசேகர், சோபா சந்திரசேகர். இவரோட ஃபுல் நேம் ஜோசப் விஜய் சந்திரசேகர். இவர் லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு. பட் ஆக்டிங் கரியரை பர்சியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ராப் அவுட் ஆகிட்டு வெளியே வந்திருக்காரு. நம்ம விஜய் சாருக்கு வித்யா அப்படிங்கிற ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. பட் அவங்க 2 வயசாக இருக்கும்போது இறந்துடுறாங்க. இவங்க அப்பா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஃபிலிம் டைரக்டராக இருந்திருக்காங்க. இவங்க அம்மா ஷோபா ப்ளேபேக் சிங்கராக இருந்திருக்காங்க. விஜய் அவர்கள் சைல்டு ஆக்டராக வெற்றி அப்படிங்கிற படத்தில் 1984 ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நாளைய தீர்ப்பு 1992 அவங்க அப்பா சந்திரசேகர் இயக்குன இந்த படத்தில் தான் அறிமுகமாயிருக்காரு. அதுக்கப்புறம் ஆக்டர் விஜயகாந்த் கூட செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா, ராஜாவின் பார்வையிலே, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, பூவே உனக்காக, ஒன்ஸ் மோர், லவ் டுடே, நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன், துள்ளாத மனமும் துள்ளும், ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, ஷாஜஹான் அப்படின்னு ஏகப்பட்ட படம் அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி டேட்டுக்கு ஜனநாயகம் வரைக்கும் நம்ம தளபதி விஜய் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் சார் விஜயகாந்த் அவர்கள் கூட செந்தூர பாண்டி, சிவாஜி சார் அவங்க கூட ஒன்ஸ் மோர், அஜித் சார் அவங்க கூட ராஜாவின் பார்வையிலே, அப்புறம் சூர்யா சார் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தெல்லாம் நடிச்சிருக்காங்க. விஜய் சார் அவங்க ரசிகன் படத்தில் நடிக்கும்போது தான் முதல்ல அவங்களுக்கு இளைய தளபதி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. இந்த படம் அவங்க அப்பா சந்திரசேகர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அட்லி சார் இயக்கியிருக்க மெர்சல் படத்தில் விஜயோட இளைய தளபதிங்கிற பேர்லேருந்து இளையவை எடுத்துகிட்டு விஜய் தளபதியாக மாறியிருக்காரு. எனக்கு விஜய் அவர்கள் நடித்த எல்லா படமுமே பிடிக்கும். பட் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா கில்லியும் சிவகாசியும் தான். அதே மாதிரி உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விஜய் சார் அவங்களோட ஒய்ஃப் சங்கீதா சொர்ணலிங்கம் விஜய் சாரை காலமெல்லாம் காத்திருப்பேன் செட்டில் ஒரு ஃபேனாக மீட் பண்ணி அதுக்கப்புறம் 25 ஆகஸ்ட் 1999 அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷா. ஜேசன் சஞ்சய் அப்பா கூட வேட்டைக்காரன் படத்தில் சாங்கில் ஒரு சின்ன ரோலுக்கு வந்திருப்பாங்க. அதே மாதிரி திவ்யா சாஷா தெரி படத்தில் அப்பா கூட சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. விஜய் சார் பிப்ரவரி 2024 அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழக வெற்றி கழகத்தை லான்ச் பண்ணுறாரு. 2026 தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனில் தமிழக வெற்றி கழகம் பங்கேற்கிறாங்க. இதில் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நிற்கிறாரு. ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி ஈஸ்ட்டு. 2துலையுமே அவர் ஜெயிச்சிடுறாரு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் ஜெயிச்சு விஜய் இன்னைக்கு சிஎம்மாக இருக்கார். நம்ம விஜய் சாருக்கு கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. நிறைய பேர் விஜய் சார் ஒரு கிறிஸ்டியன், அதனால் அவர் கொஞ்சம் பார்ஷியாலிட்டியாக இருப்பார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனால் பார்க்க போனால் விஜயோட அம்மாவுக்காக விஜய் ஒரு சாய்பாபா கோயிலே சென்னையில் இருக்க கொரட்டூரில் கட்டி கொடுத்துருக்காரு. இதுலேருந்தே தெரியுது விஜய் எவ்வளோ ஒரு உண்மையான மத சார்பற்றவராக இருக்காருன்னு. புதுசாக ஒருத்தவங்க சிஎம்மாக வந்தால் என்ன, சிஎம்மாக வரட்டுமே, இருந்தவங்க தான் இருக்கணுமா அப்படின்னு மக்கள் எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சி நம்ம சிஎம்மாக விஜய் அண்ணாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக நம்ம விஜய் சார் நம்மளுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு நம்ம நம்புவோம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.